சாரி அந்த மாதிரி கேட்டு. நன்றி ஐயா. இந்த 2 நாட்களும் தமிழகத்தின் தென்கோடியான கன்னியாகுமரியில் இருந்து வடகோடியான நம் சென்னைக்கு தன் கலை குடும்பத்தோடு வருகை தந்துள்ளார் அக்ஷயன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் ஓவியர் அமரவர்மா அவர்கள். இவரது திறமைமிகு மாணவர்கள் நேற்றும் இன்றும் இங்கு லைவ் டெமோவாக நாம் பார்க்கின்ற அனைத்து ஓவியங்களையும் நமக்கு கலை விருந்தாக படைத்துள்ளனர். திருநெல்வேலி, புதுச்சேரி, சென்னை என தமிழகத்தின் பல இடங்களில் மக்களுக்கு ஓவிய கண்காட்சிகளின் மூலம் கலை விருந்து படைத்த ஓவியர் அமரவர்மா அவர்களை சில வார்த்தைகள் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் புத்தக கவிஞர், முத்தமிழ் கலைஞருடைய ஆசி பெற்ற கவிஞர் வாலியுடைய ஒரே மகன் என்கிற சொல்கிற அளவுக்கு முதன்மை பெற்ற கவிஞர் பாவிஜி அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அதன் பிறகு இந்த நேற்றும் இன்றும் பல மாணவர்கள் வெயில் என்று கூட பாராமல் இங்கு வருகை தந்து தங்களுடைய திறமையை திறன்பட செய்தார்கள். அங்கு போட்டி நடுவர் அந்த அவர்கள் வரைந்த ஓவியங்களை திறன்பட சிறப்பான முறையில் தேர்வு செய்த போட்டி நடுவர் திரு சங்கர்லி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மட்டுமின்றி இங்கு வருகை தந்த மாணவர்களோடு வருகை தந்த பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள், கலை ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அக்ஷயன் ஃபைன் ஆர்ட் அகாடமி சார்பிலும் நான் தற்போது கொலாபரேஷன் செய்து பல மாணவர்களை மெருகேற்று வகையில் இணைந்து பணியாற்ற விருபக்ஷ அகாடமியோடு சேர்ந்து பணியாற்றப் போகிறேன். இங்கு வருகை தந்த அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக கலையை பற்றி நிறைய பேசலாம். நமக்கு கலை ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த அபூர்வமான இந்த கலையில் ஒரு சில குறிப்பிட்ட கலைகள் ஒரு நாட்டிற்கு அடிப்படையான முதுகெலும்பாக இருக்கிறது. அப்படி முதுகெலும்பாக ஒரு நாட்டினுடைய நாகரிகத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு கலை ஓவியம். எந்த ஒரு நாடு ஓவியத்துறையில் தலை சிறந்து நிற்கிறதோ அந்த நாட்டினுடைய நாகரிக அமைப்புகள், அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள், உடைகள் எல்லாமே மாறும், சேஞ்சஸ் மாறும். அந்த நாட்டுடைய வளர்ச்சியே மாறும். ஏன்னா ஒரு ஓவியனால் தான் ஒரு கிரியேட் பண்ண முடியும். ஒரு கிரியேட்டரால் தான் அற்புதமான படைப்புகள் உருவாக்க முடியும். எங்கே அற்புதமான படைப்புகள் உருவாகுதோ அந்த நாடு தலை சிறந்த ஒரு வல்லரசு நாடாக திகழும். அப்போ ஒரு நாட்டினுடைய முதுகெலும்புக்கு மிக அடிப்படை காரணமாக இருப்பவர்கள் ஓவியர்கள், கலைஞர்கள். அப்படிப்பட்ட ஓவியங்களை உருவாக்கி எடுப்பதில் பல கலைஞர்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களில் நானும் ஒருவர். நான் என்னுடைய மாணவர்கள் அக்ஷயன் ஃபைன் ஆர்ட் அகாடமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்துகிறேன். என்னுடைய மாணவர்களுடைய திறமையை நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. 3rd ஸ்டாண்டர்டு, 4th ஸ்டாண்டர்டு, 6th ஸ்டாண்டர்டு சின்ன வயது மாணவர்கள் எவ்வளோ அற்புதமாக வரைப்பீங்க நீங்கள் பார்க்குறீங்க. ஓவியம் எல்லாராலையும் வரைய முடியும். இது ஒரு சிலவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் வரைய முடியும், எல்லாராலையும் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. கிரியேட்டிவிட்டி வேறு, கற்பனை திறன் வேறு. இந்த கற்பனை திறன் யார் ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கற்பனை திறன் வரும். யாருடைய அந்த ரசிப்பு தன்மை இருக்கோ அவங்க நிச்சயமாக ஒரு கலைஞர்களாக உருவாக்க முடியும். இதுதான் அந்த ரசிப்புத்தன்மை உள்ள கலைஞர்களை தான் நான் தேடி பிடிக்கிறேன். யாருக்கு அந்த ரசிப்புத்தன்மை இருக்குதோ அந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். சிலவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது, அவங்களுக்கு அந்த ரசிப்புத்தன்மையை உருவாக்கி அவரோட ஒரு கலைஞர்களாக நான் உருவெடுக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய மாணவர்களுடைய திறமையை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது கன்னியாகுமரியில் இப்போ இருக்கிறதுலே டாப் லெவல் அகாடமியாக என்னுடைய அகாடமி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் மேலே சிறப்பாக செயல்படுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் கேட்டாலே தெரியும், அந்த அளவுக்கு என்னுடைய மாணவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க.
இப்போ என்னுடைய மாணவர்களுடைய திறமையை பார்த்து இங்கே சென்னையில் 3 நாள் கண்காட்சிகள் போட்டோம். அதில் என்னுடைய மாணவர்களுடைய திறமையை பார்த்து நிறைய பேர் சார் இங்கே வந்து கிளாஸ் எடுக்க முடியுமா, எங்கே கன்னியாகுமரி மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமா சார், இங்கே சென்னை பக்கம் கொஞ்சம் வராண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 1.5 வருடமாக கேட்டாங்க. அவங்க கேட்டதில் ஒரு ஆள் நம்ம விருபாட்ச அகாடமியோட நிறுவனர் சுஸ்மிதா மேடம் அவர்கள். அவங்க தொடர்ந்து ஒரு 1.5 வருட காலமாக என்னை தொடர்பு கொண்டுட்டே இருந்தாங்க. சரி, அதுக்குடைய கால சூழ்நிலையை பார்த்து அந்த தருணம் நான் இறைவனாக நினைக்கிறது வந்து என்னுடைய பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களை நான் கடவுளாக நினைக்கிறேன். அந்த பஞ்சபூதங்கள் இங்கே ஒன்று சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக எனக்குள்ள என்ன இறைவன் ஞானத்தையும் அருளையும் கொடுத்தாரோ அதே ஞானத்தை என்னுடைய மாணவர்களுக்கு நான் கொடுப்பேன். இவருடைய மாணவர்கள் நிச்சயமாக தலை சிறந்த கலைஞர்களாக நான் உருவாக்குவேன். இந்த வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.